குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழில் யூனிட் 1 கதை கதையாம் ஒரு புக் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு இணைத்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 9 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. 9 புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க. இந்த 9 புள்ளிகளையும் நீங்கள் கோடுகள் போட்டு ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 4 கோடுகள் மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 குத்துக்கோடுகள் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு படுக்கை கோடு. ஜாயின் பண்ணும்போது இந்த 9 புள்ளிகளையும் நம்ம ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் பேட்டர்ன், இங்கே தேர்ட் பேட்டர்ன், ஃபோர்த் பேட்டர்ன், ஃபிஃப்த் பேட்டர்ன், சிக்ஸ்த் பேட்டர்ன், இது எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்தீங்கன்னா 4 கோடுகள் மட்டும்தான் பயன்படுத்தியிருப்போம். இப்போ இந்த செட் ஆஃப் ட்ராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதே 9 புள்ளிகள் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம கையை எடுக்காமலேயே ஜாயின் பண்ணணும். இப்போது நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி முதல்ல இந்த 3 புள்ளிகளை இணைச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்படி கீழே வரேன். கீழே கொஞ்சம் நமக்கு கீழே இழுக்கணும். அந்த 3ஆவது புள்ளியிலேருந்து கீழே இழுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 2 புள்ளிகளையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு இங்கே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போகணும், இந்த பக்கம் வரணும், இந்த பக்கம் மறுபடியும் அங்கே ஜாயின் பண்ணிக்கணும். இது மேலேருந்து இப்படி கீழே வரணும், இந்த பக்கம் இப்படி போயிட்டு இங்கே ஜாயின் பண்ணணும். அதாவது நம்ம கையை எடுக்காமலே நம்ம ஜாயின் பண்ணணும். இது அடுத்தது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். இதில் நம்ம என்னென்னா 9 புள்ளிகளையும் நம்ம நினைக்கிற பேட்டர்னில் ஜாயின் பண்ணலாம். அடுத்தது ஆ முதல் அவ் வரை இணைப்பேன், வண்ணமிடுவேன். இங்கே உங்களுக்கு ஆலேருந்து அவ் வரைக்கும் உயிரெழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த புள்ளிகள் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே எப்படி கலர்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம இங்கே கலர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1.3 அரும்பு நிலை மாணவர்களுக்காக கொடுத்துருக்காங்க. எழுத்துக்களை கண்டுபிடிப்பேன், வரிசையாக எழுதுவேன். இங்கே கொடுத்துருக்கிற படத்தில் உயிரெழுத்துக்கள்லாம் மறைஞ்சிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆ அம்மா, இங்கே ஆ ஆடு, இ இலை, அடுத்து இங்கே ஊ இருக்குது, அடுத்தது ஊ இங்கே இருக்குது ஊர்தி, ஏ எலி, அடுத்தது ஏ ஏர், ஐ 5 கோழி குஞ்சுகள் இருக்குது, அடுத்தது ஓ ஓ ஒட்டகம், ஓ ஓனான், அவ் அவ்வை. ஓகேங்களா? இப்போது அந்த எழுத்துக்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம இங்கே ஆலேருந்து அவ் வரைக்கும் லைனாக இந்த கட்டத்தில் எழுதிடணும். அடுத்தது உரிய எழுத்துக்களை கண்டுபிடித்து எழுதுவேன். 1.4 இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இங்கே கொடுத்துருக்கிற படங்கள் இங்கே கொடுத்துருக்கு, இங்கே பெரிய படத்தில் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இக்கு கொக்கு, அப்போ கொக்குக்கு நேராக நம்ம இக்கு போடணும். அடுத்தது குரங்கு, குரங்கு இங்கு குரங்கு, இச் எலுமிச்சை, இஞ்ச் பஞ்சு, இட் முட்டை, இன் வண்ணத்து பூச்சி, இத் வாத்து, இந்த் பந்து, இப் பப்பாளி, இம் காகம், இ நாய், இர் இர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இர் இளநீர், இல் மயில், இவ் செவ்வாழை, இல் இல் கேழ்வரகு, இல் வெள்ளரி, இட் கற்றாழை, இன் மான். இந்த மாதிரி இங்கே இருக்கிற படங்கள்லாம் இந்த பெரிய படத்தில் கொடுத்துருக்கு. அந்த படங்களுக்குரிய எழுத்துக்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சி இந்த இடத்துல நம்ம எழுதணும். மெய் எழுத்துக்களை வரிசையாக நம்ம கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். அடுத்தது கா முதல் நா வரை எழுத்துக்களை இணைப்பேன். இங்கே ஆ வரிசை எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஆர்டராக என்ன பண்ணணும்னா கோடிட்டு இணைக்கணும். இந்த இடத்துல 1.6 எழுத்தை நிரப்பி சொல் உருவாக்குவோம். இதில் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 படங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அகல், ஓடம், பணம், வயல், உரல், 5 படங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே அகல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுத்து இங்கே மிஸ்ஸிங் ஆகிருக்கு. அப்போ இங்கே ஆ எழுதணும்.
அதே மாதிரி இங்கே அகலில் லாஸ்ட் எழுத்து மிஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே அகலில் நடு எழுத்து மிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல கா எழுதணும். அதே மாதிரி தான் இங்கே ஓடம் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற எழுத்து மிஸ் ஆகிருக்கு, அப்போ நம்ம டா போடணும். இங்கே ஓடமில் லாஸ்ட் எழுத்து மிஸ் ஆகிருக்கு, அப்போ இங்கே இம் போடணும். இங்கே ஓடமில் ஃபஸ்ட் எழுத்து மிஸ் ஆகிருக்கு, அப்போ இங்கே ஓ போடணும். பணம், அப்போ இந்த இடத்துல என்ன எழுத்து வரணும்னா பா. அடுத்தது வயல் பார்த்திங்கன்னா இங்கே லாஸ்ட் எழுத்து மிஸ் ஆகிருக்கு, வா யா இல் வயல். அதே இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எழுத்து மிஸ் ஆகிருக்கு, அப்போ நம்ம இங்கே வா போடணும். இங்கே நடுவில் இருக்கிற எழுத்து மிஸ் ஆகிருக்கு, அப்போ நம்ம இங்கே யா போடணும். இங்கே உரல் பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட் எழுத்து மிஸ் ஆகிருக்கு, அப்போ இந்த இடத்துல ஊ போடணும். இங்கே உரலில் லாஸ்ட் எழுத்து மிஸ் ஆகிருக்கு, அப்போ இல் வரணும். இங்கே உரலில் நடு எழுத்து மிஸ் ஆகிருக்கு, அப்போ ரா வரணும். இது எல்லாமே அருமநிலை மாணவர்களுக்குரிய பயிற்சி தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரிசை எழுத்துக்களை நம்ம கோடிட்டு இணைக்கணும். இங்கே இருக்கிற சிறுமிக்கு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கோடிட்டு அந்த ஆவரிசை எழுத்துக்களை கோடிட்டு இணைத்து வீட்டில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அடுத்தது இங்கே வந்து 1.8 படத்திற்கு உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புவோம். இங்கே படம் கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து மாணவர்களை நம்ம படிக்க சொல்லலாம். காகம், மாங்காய், பாலம், பாகற்காய், காளான், நாகம், ஓநாய். அவங்க ஏற்கனவே ஃபஸ்ட் டேர்மில் படித்த மெய்யெழுத்துக்கள், ஆவரிசை எழுத்துக்கள் அதை வச்சு தான் சொற்களே கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காகம், இந்த இடத்துல இருக்குது காகம் படம் இருக்குது. அப்போ எந்த பக்கம் அம்புக்குறி போட்டிருக்காங்களோ மேல் நோக்கி அம்புக்குறி போட்டிருக்காங்க. அப்போ கா கா இம் காகம். அடுத்தது மாங்காய், மாங்காய் படம் இங்கே இருக்குது. அப்போது மா இங் கா இ மாங்காய். அடுத்தது பாலம், பாலம் படம் இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம பாலம்னு எழுதணும். எந்த பக்கம் அம்புக்குறி போட்டிருக்காங்களோ அந்த சைடு நம்ம எழுதணும். அடுத்து பாகற்காய், பாகற்காய் படம் வந்து இங்கே கொடுத்துருக்கு. இந்த பக்கமாக அம்புக்குறி போட்டிருக்காங்க. அப்போது பா கா இர் கா இ பாகற்காய். காளான், காளான் படம் இங்கே கொடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, காளான் வந்து எழுதிட்டாங்க. அடுத்தது நாகம், நாகம் படம் இங்கே கொடுத்துருக்கு. இந்த பக்கமாக அம்புக்குறி கொடுத்துருக்காங்க. நா கா இம் நாகம். அடுத்து லாஸ்ட் ஓநாய், ஓநாய் படம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த மாதிரி கீழ் நோக்கி எழுதணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட உங்களுக்கு யூனிட் 1 முடிஞ்சிடுச்சு. இது வந்து கதை சொல்வோம். இங்கே இருக்கிற பிக்சர்ஸ் வச்சு நீங்களே என்ன பண்ணணும்னா கதையை வந்து உருவாக்கி சொல்லணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.